இதுவுமே பழம் வந்து வெடிக்கும். முன்னாடி இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே இந்த ஹைபிரிட் தான் மேக்ஸிமம் வர்றது. இது வந்து ஃபுல்லாக வெடிக்கும், நல்லா வாசம் இருக்கும். ஒவ்வொருமே ஒரு 8 கிலோ இந்த மாதிரி இது பண்ணுவோம். இது மானாவரியாக போடலாம், இதை கூட மானாவரியாக போடலாம். வெள்ளரி வந்து பிஞ்சா தான் சாப்பிடுவோம். நம்ம இது பிஞ்சாவும் சாப்பிட்டுக்கலாம், இது பழமாவும் வெடிக்கும். மானாவரியாக போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா தை மாதம் போட்டிங்கன்னா தண்ணி கொடுத்து போடுற மாதிரி. இல்லை பிரதர், எல்லா மாதத்துலேயும் வந்து நான் போட்டேன்ல அந்த ஒரு கொடி தான் இன்னமும் ஒரு பழம் வச்சு போட்டீங்கன்னா மானாவரி நல்லா வரும். நான் சித்திரையில் போட்டேன், இப்போ வரைக்குமோ இப்போவும் வீட்டில் பழம் இருக்குது. அந்த ஒரே செடி அப்படியே வந்துன்னே இருக்கு. நான் சித்திரையில் தான் போட்டேன். போட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக தண்ணி தேவைப்படாது. பழத்தை மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் கொம்பு நட்டு தூக்கி கட்டிடுங்க அந்த பழத்தை. அந்த காயில் இந்த வட்ட சொரன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப லென்த்தாக இல்லாமல் இந்த பின்னார சொர வட்ட சொரன்றது இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும், ஓடு வந்து நல்லா கனமாக இருக்கும். இது நிறைய இந்த வட்ட சொரன்னு சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா ஓடு வந்து நல்லா கடினமாக இருக்கும். ஏதாவது போட்டு வைக்கிறதுனா அந்த முட்டைலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சொரக்காய் வந்து நல்லா கனமாக இருக்குது, சவுண்டாக வருது. இது வெள்ளைங்க. சொரக்காய் வரையும் எந்த இது டேஸ்ட் வந்து எது கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னா அடர் பச்சையாக இருக்கிற சொரை எல்லாமே நல்லா டேஸ்ட் இருக்கும். வெளிர் பச்சை இருக்கிறது எல்லாமே டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். தண்ணி விட்ட மாதிரி செல்லுன்னு இருக்கும். நான் கொஞ்சம் பேப்பர் டபுள் செட் போட்டு இன்ஷியலாக மட்டும் 13,000 ரூபாய்க்கு கட்டி வச்சுருங்க. அந்த காலத்தில் சொல்லுங்கன்னா 2,000 ரூபாய் போட்டு 15 ரூபாய் அந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டு போகலாம். காய்கறிகள் எல்லாத்துலேயுமே சம்பா குருவை இருக்குது. இதெல்லாம் காய் சின்ன சின்னதாக இருக்கோ அதெல்லாம் குருவை ஆகும். வருஷத்துக்கு 2 டைம் போட்டுக்கலாம். அதாவது இப்பயுமே போடலாம், திரும்ப விதை எடுத்து தையிலையுமே போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து சம்பான்றது ஒரே டைம் தான் போட முடியும். அதாவது இப்போ போட்டிங்க அப்படின்னா தையில காய் ஓரளவுக்கு அந்த ஈல்டு நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும். இது கரெக்டாக நம்ம தெரிஞ்சிச்சுன்னா எது கமர்ஷியலாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன காயாக இருக்கும். சொரக்காய் சிட்டு சொரன்னு சொல்லுவாங்க. அது வந்து குருவை ரகம். நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா கைக்குள்ளே காஞ்சி முடிச்சிடும், விதை எடுத்து திரும்ப போட்டுக்கலாம். சிட்டு பூசணி இருக்கும், சின்னதாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுமாரி திரும்ப கையில் போட்டுக்கலாம். அப்போ வந்து இதெல்லாம் குருவை ரகம் சம்பா ரகம் நீங்கள் போடும்போது தெரிஞ்சிச்சுன்னா இது எப்படி விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து கஸ்தூரி, இன்னொன்று அது பக்கோடா போடுறதுக்கு கடையில் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் விதைச்சிங்கன்னா போதும், இதுவே நல்லா கஸ்தூரி வெண்டை நல்ல மருத்துவ குணம். கொஞ்சம் அந்த மேலே சொன்ன இருக்கும், ஆனால் லைட்டாக சொன்னால் இது பண்ணி போட்டு நல்லா இருக்கு. நல்ல இது வந்து ஒரு செடியை வச்சிங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த செடி நல்ல மருத்துவ குணம். இதை நல்லா பிஞ்சா இருக்கிற ஸ்டோனுக்கு வந்து இந்த மெடிசன் இந்த விதையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பர்ஃப்யூம்க்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா ஒரு விதையை வந்து வாயில் கடிச்சு பாருங்க, அது உள்ள அந்த ஃபுல்லாக வாசம் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ட்ரேல கப்பில் போட்டு அப்படியே எடுத்தாங்க. ஏன்னா இது எங்கே முளைக்குன்னு தெரியாது. அது எடுக்கக்கூடாது. இப்போ பட்டம் போட்டுருங்க. இது கட்டி நட்டுடுங்க. இன்னும் ஒரு செடி நல்லா ஜாலை இப்படி கூட வரும், மரமாக கூட வரும். அது நம்ம ஊட்டத்தை போட்டு நிறைய காய்க்கும். அப்பப்போ பறிச்சிடுங்க. முச்சிருச்சுன்னா அது கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதுதான் நம்ம பார்த்து இதில் வந்து இந்த பஞ்சு வரும். இந்த பூ வந்து நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிட்டு இந்த பூ வந்து உள்ளே போட்டு அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்து குடிச்சிங்கன்னா நல்லா ப்ளட்டு வந்து அதிகமாக சுரக்கும். இது முன்னாடி இருந்தது, இப்போ மேக்ஸிமம் கிடையாது. இது வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது, டைலேண்டில் அதிகமாக வரக்கூடிய இதுவாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். சாயம் போடுறதுக்கு அதுக்கெல்லாமே இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சின்ன செடியாக வச்சுங்க, ஒரே ஒரு செடி ஒரு வீட்டுக்கு போகும், பருத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதை வந்து அதிகமாக இருக்கும். அந்த பூ வந்து நீங்கள் மெடிசனாக யூஸ் பண்ணிக்கலாம். பூ தான் ரொம்ப முக்கியமாக. செம்பருத்தி வந்து அது ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ தேவைன்றப்ப டீயோ முக்கியமான ரகம். அந்த டாக் கொடுத்துட்டோம் அதிகமாக ரத்தம் அதிகமாக
இது பண்ணுறது பெருக்கி பருத்தி இல்லை செம்பருத்தி காய் வராது இதில் ஒரு 7 ரகம் வந்து நார்மலாக பச்சை நார்மல் பச்சை இந்த மாதிரி இந்த 4 எட்ஜஸ் இருக்கும் சிறகு மாதிரி இருக்கும் சிறகாக சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ஒரு டைம் நட்டுட்டீங்கன்னா போதும் கீழே வந்து கிழங்கு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடும் திரும்ப வந்து அடுத்த வருஷத்துக்கு அந்த அங்கே வந்து தண்ணி தேங்கக்கூடாது அது மாதிரி நம்ம அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது திரும்ப அந்த கிழங்கு திரும்ப அடுத்த வருஷம் வந்து கொடுத்து திரும்ப காய் வைக்க ஆரம்பிச்சிடும் நல்லா டேஸ்ட் இருக்கிறது நார்மலாக பொரியல் செய்யலாம் அப்புறம் அந்த மோர் வத்தல் போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பச்சையாக சாப்பிடலாம் பச்சையாக அந்த சாலட் மாதிரி செஞ்சு இருக்கும்போது சும்மா ஒரு மிளகு தூள் உப்பு போட்டு பச்சையாக சாப்பிடலாம் கறி குழம்பு மாதிரி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னங்க கறி குழம்பு வச்சாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எல்லா இடத்துலையும் போட்டு கொடுத்தா ஆனால் வாங்க சிறகு வர யாருக்குதான் 6 மணி தான் பொரியல் ஐயா சிறகு எல்லாம் கொடுங்க மற்ற வர மாட்டாங்க பச்சையில் புளியாக இருக்கா நல்லா புளி கும்பசுரை அதுவா குறைஞ்சது ஒரு 3 கிலோ காய்க்காது அதோட விதை இது விதை போட்டு வளர்க்குங்க இங்கே நான் ஒரு செடி வச்சுருக்கேன் கண்ணா போட்டு நடுங்க நாற்று விட்டு எலும்பூட்டி தழன்றது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து ஆடுகளுக்கு ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடும் மலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் இந்த எலும்பூட்டி தழை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்குது இப்போ நாங்களாம் ஆர்மி செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இந்த தழையை வந்து ஃபஸ்ட்டு வந்து அது கூட கடல மாவு தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் நாட்டு வெல்லம் நாட்டுக்கோழி முட்டை அதெல்லாம் போட்டு என்ன பண்ணோம் அரைச்சி எல்லாத்தையும் போட்டு இடித்து அதை வந்து நான் பண்ண குடிப்போம் பல்லு படாமல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குடிக்கும் உண்மையாக அப்படி தான் குடிக்கணும் மூலிகை இதுதான் வந்து எலும்புரி தழை குடிக்கிறது போனால் எலும்பு உடைஞ்சா அது கொடுப்பாங்க ரொம்ப வேலைக்கெல்லாம் குறையவே சரி இது தேவைன்றவங்க வாங்கிக்கிங்க இது என்ன பெருசாக மரம் மாதிரி போடுது வேலி ஓரத்தில் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஒவ்வொரு இதுவுமே இவ்வளோ பெருசு இருக்கும் தேவைன்னா யூஸ் பண்ணால் இது வந்து நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் உகந்தது வேலிக்கு நல்லா உகந்த பயிர் வேலி பயிர் 5 அடிக்கோ 10 அடிக்கோ ஒரு ஊனி விட்டிங்கன்னா வேலி காப்பானாக இருக்கும் ஏதாவது கொடி ஏதாவது ஏற்றி விட்டது நல்லா இருக்கும் இது கொடி ஏதாவது சொர கொடி இதை வந்து ஒரு 5 வாங்கிட்டு உற்பத்தி பண்ணி அதில் வந்து நம்ம வேலிக்கு ஏமா தேவை அப்படின்னா வாங்கிக்கிங்க சரி ஓகே வெள்ளை ஆமணக்கு வேலி பயிர் தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்களா வேலி பச்சை உருட்டு வெண்டை அடுத்து பச்சை ஊட்டுறோண்டா இது கிட்டத்தட்ட ஒரு 18 கிளை கிட்ட வைக்கும் நல்லா வளமாக இருந்த மண் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே காய் ஒவ்வொரு செடிக்குமே இது எப்படின்னா இந்த இதுவே இருக்காது அந்த மடிப்பே இருக்காது ஃபுல்லாக இந்த மெழுகுவத்தி மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டு கூடிய ஒரு ரகம் இது ஆனால் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக காய்க்கும் கொஞ்சம் நாள் தள்ளி தான் காய்க்கும் ஆனால் நிறைய காய்க்கும் இது வந்து ஒரு 3 அடிக்கு ஒரு விதை பச்சை உருட்டு வெண்டை ஆமணக்கில் சிவப்பு இருக்குங்க ஏங்க ஆமணக்கில் சிவப்பு வச்சுருக்கீங்க சிவப்பு புல் எல்லாம் சிவப்பு வரதா இருக்கு போயிருந்தாங்க அப்புறம் வாங்கிக்கங்க ஐயா வெள்ளை ஊட்டு நல்ல ரகம் போய் நல்லா இருக்கும் தள்ளி தள்ளி போடுங்க கிட்ட போட்டாருங்க சரி சரி அங்கேருந்து போடுறது எது போடுறது டவுட் கன்ஃபியூஷன் பச்சையா வெள்ளையானா பச்சை வந்து பச்சை உருட்டு
கீழே வந்து ரவுண்டாக இருக்கும், மேலே வந்து மடிப்பு வரும். அப்போ வந்து இது மாதிரி எடுக்காமல் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மகரந்தம் சேருதில்ல அன்னைக்கு வந்து, அதாவது பூக்கும் போது முன்னாடி வந்து பூ கட்டிடுவோம். ஈவினிங் போல் வந்து வெண்டை பூ வந்து வேடிய மாதிரி இருக்கும், ஈவினிங் போல் வந்து பூ கட்டிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த கவர் இருக்கும் பாருங்க, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கவர், இந்த மாதிரி கவர் இருக்குல்ல, இந்த மாதிரி வாங்கி அந்த பூவை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து செல்ஃப் பாலினேட் ஆகும். அதாவது வெண்டை விதை எல்லாமே இந்த மகரந்தமும் சூலகமும் ஒரே இதில் செல்ஃப் பாலினேட் ஆகும். அப்போ வந்து அந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வண்டோ ஏதோ போகாது, கிராஸ் பாலினேட் ஆகாது. அப்போ வந்து ஒரு காய்க்கு மட்டும் ஒரு சின்ன நூல் மாதிரி கட்டிட்டீங்கன்னா இந்த காய் தான் நம்ம விதைக்கு விட்டுருக்கோம். அந்த மாதிரி இந்த வெண்டையை வந்து எடுத்துக்கலாம். விதை எடுக்கும்போது அதாவது வந்து இது எல்லாத்தையுமே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு காய் வந்து விதைக்கு எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு செடியில் ஒரு வெண்டை திரும்ப வந்து அந்த பெண்பூ வந்து கட்டணும், கட்டணும். ஏன்னா திரும்ப வேற எதுவும் போடக்கூடாது. கட் பண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த ரகம் வந்து தனியாக நான் தான் இருக்கலாம்னு சொன்னேன். அடுத்து இந்த நுரப்பி, சரி இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்து தோல் வந்து சீக்கிரமாக முத்தனமாக தெரியும், ஆனால் உள்ளே இலசாக இருக்கும். தோலை சீவிட்டு துவையல் பண்ணிக்கலாம், துவையல் நல்லாயிருக்கும். உள்ளே வந்து இலசாக இருக்கும். பீக்க மேலே ஒரு ரகம் இது சொல்லி திருச்சி பக்கம், திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் வையம்பட்டின்னு சொல்லி ஊர் இருக்குது. அங்கே வந்து இந்த பூசணிக்காயை வந்து சீர்குழுக்கு மட்டும் போடுறாங்க. அதாவது சீர் நம்ம சேரும்ல, அதில் வந்து இந்த பூசணிக்காய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூசணிக்காய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே போட்டு எடுத்துக்கிறாங்க. முக்கியமான ரகம் இது. இங்கே மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸ் இருக்குங்க. பேர் என்ன? வையம்பட்டி பெருசாக 13 மேலே இருக்கும். 12 மேலே போகும். வந்து இந்த வெண்டையை வந்து அந்த கிளையை நட்டு விட்டு வச்சாலுமே துளுத்து காய்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது ஒரு 5 பட்டை வைக்கும். இந்த வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி 5 பட்டை வைக்கும். அம்மா இங்கே வந்துரு. ஒரு டைம் கிட்டத்தட்ட ஒரு கீழே பாரு, நல்லா அந்த காய்க்கிற ஸ்டேஜ் வந்ததுன்னா ஒரே டைம்ல ஒரு 7-8 பூ மேலே காய்க்கும். ஒரு அடியில இருந்துமே காய் வைக்கக்கூடிய ஒரு ரகம். அசாம் வெரைட்டிங்களா? அசாம் மரவெண்டை. இதுமே நல்ல கேப் இருக்குங்க. ஒவ்வொரு இலையுமே கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு வரும். பக்கத்து கை நீங்களாம் போயிட்டே இருக்கும் வச்சுக்கிட்டோம்னா. என்னன்னா இது உடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கட்டிங்கனாவே சீக்கிரமாக முடியும். உடைப்பு தான் மெயின். அதே மாதிரி பூ பூக்கிறது எப்படி பூக்கணும், கீழே அடியிலேருந்து குச்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்துட்டு போயிட்டே இருக்குது பாட்டு. அந்த மாதிரி ஃபேமிலி தானே பூ செண்டுமல்லி, முலாம்பழம், முலாம்பழம், பப்பாளி வருது, முலாம்பழம். ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கும், சாப்பிடலாம். பெருசு இல்லைங்க, பட்டம் கேட்டுங்க. தை மாதம் போடலாங்க. இப்போ போட்டிங்கன்னா மானாவரியாக போடுங்க. இப்போ போடலாம்ல, இப்போ போட்டிங்கன்னா மானாவரியாக போடலாம். மானாவரியானா தண்ணி விடாது.